நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இவர் எத்தனை வருட காலம் வாழ்ந்தார்? 950 வருட காலம் வாழ்ந்தார். நாம எத்தனை வருஷம் வாழ முடியும்? அதிகபட்சம் ஒரு 70 வருஷம் 80 வருஷம் தான் நம்ம வாழ முடியும். ஆனா கடந்த காலங்களில் எல்லாம் நபிமார்களுக்கு அதிகப்படியான ஆயுள்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருந்தான். 1000ற்கு 50 வருடம் தான் கம்மி. 950 வருட காலம் வாழ்ந்த ஒரு இறை தூதர் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மிகப்பெரிய ஒரு பொறுமையான நபியும் கூட. சமூக மக்களால் எல்லா நிலைகளிலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இறை தூதர். அவர் சொல்லி எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்தார்கள் என்ற ஹதீஸ்களை பார்த்தால் அதிகபட்சம் 50 பேர் தான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. எத்தனை வருஷம் சொல்லி? 950 வருட காலம் அவர் பிரச்சாரம் செய்து 50 பேர்கள் தான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார்கள். அந்த 50 பேர் வந்ததில் அவருடைய மகன் இஸ்லாத்துக்கு வரல, அவருடைய மனைவி இஸ்லாத்திற்கு வரல. காரணம், நபிமார்களால் அது முடியாது, ஹிதாயத்தை கொடுக்க முடியாது. நபிமார்கள் நினைத்தவர்கள் எல்லாம் முஸ்லீமாக நடத்த முடியாது, நபிமார்கள் நினைத்தவர்கள் எல்லாம் காப்பாற்றவும் முடியாது. இப்படி இருக்கும் பொழுது நூஹ் நபி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து அந்த சமூகம் அழிக்கப்படுகிற நேரத்தில் மிகப்பெரிய ஒரு வெள்ள பிரளயம், சுனாமி போன்ற மிகப்பெரிய ஒரு வெள்ள பிரளயம் ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் தன்னுடைய கண் எதிரே தன்னுடைய மகன் அழிக்கப்படுவதை நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கிறார்கள். பெற்ற மகன் அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்தனை செய்கிறார். அல்லாஹ் என்ன பதில் சொல்கிறான்? யா நூஹ் இன்னஹு லைஸ மின் அஹ்லிக். நூஹே, உம்முடைய மகன் உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவனே அல்ல. அவன் அப்ப தன்னுடைய மகனை ஒரு தந்தையால் காப்பாற்ற முடியவில்லை. லூத் நபியினுடைய மனைவி இறை நிராகரிப்பான பெண் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அப்போ நபிமார்கள் தங்களுடைய குடும்பங்களை சுயமாக காப்பாற்ற முடியாது, அல்லாஹ் நாடினாலே தவிர, அல்லாஹ் உதவி செய்தாலே தவிர. இந்த பாடத்தையும் அல்லாஹ் நூஹ் நபியினுடைய வாழ்க்கை வரலாற்றிலும் லூத் நபியினுடைய வாழ்க்கை வரலாற்றிலும் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான் என்பான்ற சோர்களே. அதுபோக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய ஒரு நபி. இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நண்பன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்ராஹிம் நபியினுடைய குடும்ப வாழ்க்கையை ஹஜ்ஜினுடைய கிரிகையாகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி இருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்காக வேண்டி தீக்குண்டத்தை அல்லாஹ் குளிர வைத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நபிமார்களுடைய தந்தைகளாக, முன்னோடிகளாக தீர்மானம் செய்கிற அளவுக்கு எல்லா நபிமார்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை முன்னிறுத்தி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிற அளவுக்கு தலை சிறந்த ஒரு நபி. அந்த நபியினுடைய நிலைமை என்ன அன்பார்ந்த சோர்களே? அவருடைய தந்தை இஸ்லாத்தை ஏற்கவில்லை. நூஹ் நபிக்கு மகனும் மனைவியும் இஸ்லாத்தை ஏற்கல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை இஸ்லாத்தை ஏற்காமலேயே மரணித்து போகிறார். அல்லாஹ்விடத்தில் அவர் துஆ செய்கிறார். 9வது அத்தியாயத்தின் 114வது வசனம், வமா கான இஸ்திஃபாரு இப்ராஹிம் லி அபீஹி. தந்தைக்காக வேண்டி, தந்தைக்கு ஒரு வாக்கு கொடுத்த ஒரே காரணத்திற்காக தந்தைக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கோரினார். இல்ல அன் மௌஇதத்தன் வஅதஹா இய்யாஹு ஃபலம்மா தபய்யன லஹு அன்னஹு அதுவுன் லில்லாஹி தபர்ரஅ மின்ஹு. தன்னுடைய தந்தைக்கு ஒரு வாக்கு கொடுத்த ஒரே காரணத்திற்காக வேண்டி தந்தைக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார். ஆனால் தந்தை எப்பொழுது அல்லாஹுவை நிராகரிக்க ஆரம்பித்தாரோ அப்பொழுது பிரார்த்தனை செய்வதை விட்டு இப்ராஹிம் நபி ஒதுங்கிக் கொண்டார். தந்தைக்காக வேண்டி துஆ செய்யவில்லை, தந்தை அவரால் காப்பாற்ற முடியவில்லை. மறுமை நாளில் அல்லாஹ் நரகத்திலே தூக்கி வீசுகிற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களால் அழத்தான் முடிந்ததை தவிர தந்தையை காப்பாற்ற முடியவில்லை நபிமார்களால், மகனை காப்பாற்ற முடியவில்லை நபிமார்களால், மனைவிமார்களை காப்பாற்ற முடியவில்லை நபிமார்களால். என்றால் அவுலியாக்கள் எப்படி நம்மை காப்பாற்றுவார்கள்? ஆன்மீகவாதிகள் எப்படி நம்மை காப்பாற்றுவார்கள்? பல்வேறு வகையான அல்லாஹ் அல்லாத தெய்வங்கள், மண்ணோடு மண்ணாய் போனவர்கள் அல்லது உயிரோடு வாழ்கிற மனிதர்கள் எல்லாம் எப்படி மனிதர்களை காப்பாற்றுவார்கள்? 1% கூட நடக்காது, முடியாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த சோர்களே.